அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அது வந்து பெரிய இன்ஜஸ்டிஸ் போயிடும் ஒரு முடிவு வந்தாங்க. அப்ப சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல 125 சிஆர்பிசி இதுல வந்து பெரியவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் விட்டு ஓடிடுறாரு, ஒய்ஃப் விட்டு போயிடுறாரு, அவங்களுக்கு எல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதை வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 125 சிஆர்பிசி இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் இதுல வந்து நான் எந்த இடத்துலயும் நான் ஒரு மதத்தையோ ஒரு மொழியோ இதுல நான் தப்பாவோ தான் பேசுறேன். 125 சிஆர்பிசி வந்து ஆக்சுவலா வந்து ஒரு காலகட்டத்தில் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஒன் பர்டிகுலர் கம்யூனிட்டி. முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு அது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லி என்ன காரணம்னா அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு தான் இருக்கும். இந்து மேரேஜ்ன்றது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் கிடையாது. அது வந்து தெய்வங்கள் முடிவு பண்றதா நமக்கு எழுதி வச்சிருக்கு. நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம், ஆனா தெய்வம் மேல பழி போட்டு. வேற முஸ்லீம் மேரேஜ்லயும் கிறிஸ்டியன் மேரேஜ்லயும் அவங்களுக்கு இட்ஸ் அ கான்ட்ராக்ட். கொஞ்சம் நம்ம டீவியேட் ஆகி வந்தோம். கிறிஸ்டியன் மேரேஜ் ஒன்ஸ் மேரிட்னா அவங்க டிவோர்ஸ் கேட்கக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. மித்த கண்ட்ரில நம்மளை அந்த பிரிட்டிஷ்ல எல்லாம் இருந்துச்சு. பட் அதை வந்து நம்ம என்ன மாற்றணும்னா அவங்களுக்கும் டிவோர்ஸ் இருக்கு, ரைட் இருக்குன்னு வந்தோம். அதுக்கப்புறம் 125 சிஆர்பிசி இப்போ வந்து எல்லா கம்யூனிட்டி லேடிஸ்க்கு அப்ளை ஆகுது, வயசானவங்களுக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம். 125 இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு கொடுத்ததா அப்படின்னா ஒரு ஏஜ் பீப்புள் அவருக்கு போய் இருந்து முதல்ல எனக்கு மருந்து வேணும், மாத்திரை வேணும், சாப்பாடு வேணும் யாருக்கு கேட்பாங்க? யாருக்கு கேட்க முடியும்? பையன்கிட்டயா பொண்ணுகிட்ட தான் கேட்க முடியும் இல்லைங்களா? அதுல பொண்ணுகிட்ட என்ன கேட்கலாம்னா எனக்கு இந்த இஷ்யூ இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல கன்சல்டன்ட் இருக்குன்னு கேட்கலாம். பணம் இல்லைன்னா பொண்ணுகிட்ட கேட்க முடியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு தன்மானம்னு ஒரு வயசானவங்களுக்குல இருக்கு. அப்ப பையன்கிட்ட தான் கேட்பாங்க இல்லைங்களா? அதுதான் உண்மை. பையன்கிட்ட தான் கேட்பாங்க. பையன்கிட்ட கேட்கறப்ப ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து இவங்களுக்கு மந்த்லின்னு ஒரு இது இல்லாம போயிடுது, ஒரு இன்கம் இல்லாம போயிடுது. பிசினஸ் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் எல்லாம் பையன்கிட்ட போயிடுது. அப்ப கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அதுல அந்த காலகட்டத்தில் நிறைய பெரியவங்களை சூசைட் பண்ணாங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கொடுமையா இருக்குங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மாவை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா, இது நடந்திருக்கிறதா நான் சொல்றேன், உங்களுக்கு ஏற்கிறீங்கன்னு தெரியல. ட்ரெயின்ல ஏத்தி பெரியவங்கள வாமா நம்ம காசிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு காசி வரைக்கும் டிக்கெட் வாங்கி கையில் கொடுத்து பையன் என்ன பண்ணுவாரு, அடுத்த 2-3 ஸ்டேஷன் 5 ஸ்டேஷன்ல இறங்கி அப்படி விட்டு இது உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. காரணம் அந்த பையனுக்கு வறுமை, அறியாமை எல்லாமே இருக்கு. ட்ரெயின்ல கொண்டு விட்டுட்டு ஒரு 5 ஸ்டேஷன் தள்ளி இல்லைன்னா ஒரு 2 ஸ்டேட் தள்ளி அவர் இறங்கிடுவார். இறங்கி அவர் வேற ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்துருவார். அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு சொந்த ஊர்னு சொல்ல தெரியாது, ரொம்ப ஏஸ்ட். அவங்க போனா அங்க இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து அபேண்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணி கொண்டு போய் ஒரு ஹோம்ல போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அங்க என்ன ஃபெசிலிட்டி இருக்குதோ அதைத்தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். இப்படியெல்லாம் இருந்த உலகம் இருக்குதுங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப அதெல்லாம் இல்லைனாலும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதெல்லாம் இல்லாம பண்ணதுக்கு காரணமே இந்த ரூல் தான், இந்த சட்டங்கள் தான். இந்த சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அந்த அம்மா சொல்லுது எங்க ஊர் இதுதான், கோயம்புத்தூர் தான், என் பையன் தான் இப்படி பண்ணிட்டாரு, என் பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னா 3 years 3 years 5,000 penalty plus 3 years. ஸோ இதெல்லாம் எங்க கொண்டு வந்தாங்கன்னா கடைசியா ஒரு 2007 இப்போ ரீசெண்டா 2007ல யூனியன் கவர்மெண்ட் வந்து அக்ராஸ் இந்தியா எக்ஸப்ட்
ஜம்மு காஷ்மீர். அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இட்ஸ் கால்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ். இதனுடைய இது டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா, எல்லாமே கவர் ஆகிருக்கு. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ்